அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2026. இந்த ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிளானட்டரி போர்ஷன்லாம் நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இந்த 3 கிரகத்தோட கன்ஜெக்ஷன் இருக்கும். இதில் குரு பார்வை உங்களுக்கு சுபத்துவமாக பதியுது. ஸோ அது நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. முதல் 14 நாட்கள் சூரியன் சனி இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. அது கொஞ்சம் குற்றம் தான். அடுத்து சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அது பரவாயில்ல, விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும். 12ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். அடுத்தது குரு அஷ்டமத்தில் வழக்கம் போல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல கேது 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஸோ இதுல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது 10ஆம் தேதி புதன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. நீச்சமாகிறாரு, இருந்தாலும் பரிவர்த்தனையில பலமாயிடுறாரு. குரு புதன் பரிவர்த்தனை. அடுத்தது ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்திற்கு பயிற்சியாகி உச்சமாயிடுறாரு. ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. அடுத்தது 19ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாயிடுறாரு. ஸோ அது நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நான் போன மாதத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதத்திலையும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க. அது பாசிட்டிவான ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சில குழப்பங்கள் அப்பப்போ போகும். ஒரு மாதிரி வருத்த மனநிலை போகும். ஆனால் அது இந்த மாதத்தில் பர்டிகுலராக உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. மேலும் இந்த மாதத்தில் சூரியன் சனி சேர்க்க இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. அவசர முடிவு அவசர மாற்றங்களை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது ரொம்ப நல்லது. தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயார் சார்ந்த விஷயத்திலையும் அக்கறையா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை இதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை. அவசர வார்த்தைகள் அவசர முடிவெடுத்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல குழப்பத்துல போய் மாட்டிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம பார்க்கறது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா ஃபேவரா இல்லை. தொழில் உத்தியோகம் ரெண்டுக்குமே பெருசா ஃபேவரா முதல் 14 நாட்கள் இல்லை. ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு டோட்டலா இன்டர்சேஞ்ச். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம். உத்தியோகத்துல நல்ல உயர்வு உண்டு. ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு வருத்தமா இருக்குன்னா இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப நாளா அதை ட்ரை பண்றீங்க, அது நடக்க மாட்டேது அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு ஏதுவான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த கடுமையான பிரஷர்லாம் ஓரளவுக்கு குறையும். எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் எல்லாம் சரியாகும். அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் ஃபேவரா இல்லை. ஆல்ரெடி இருக்கிற தொழில் இப்ப நல்லா பிக்கப் ஆகும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல growth இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். இருப்பினும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு மாதிரி சொல்ல கொண்டு போய் சிக்க தான் விடுவார். எனவே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி லாக் ஆயிட வேண்டாம். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. ரொம்ப நாளா ப்ராஃபிட் இல்லாம இருந்த நிலை இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி கொடுக்கும். அதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி டல்லா போகும். ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி நல்ல உயர்வு நல்ல மாற்றம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு மன நிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. அது பொதுவாகவே பார்த்தோன்னா பணத்தை சேமிக்க முடியாத நிலை தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வருமானமே இல்லாத நிலையும் இருக்கும். இந்த மாதம் அதுக்கு விதிவிலக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் கைக்கு வர ஆரம்பிக்கும். வெள்ள கொடுத்த பணம்லாம் உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். தனலாபம் சிறப்பா இருக்கும். உடைய தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். ஏன்னா 12ஆம் அதிபதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல
6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம், திடீர் விபரீத ராஜயோகம், அந்த அமைப்புல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய எண்ணங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். அதற்கு தேவையான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைச்சிடும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி ஆயிடுவார். எனவே பொருளாதார ரீதியாக இருந்த தொய்வு நிலைகள்லாம் சரியாகும். எதையும் சேமிக்க முடியாது, அது ஒரே ஒரு குறை மட்டும்தான். மற்றபடி இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல 19ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மங்கள செய்தி நிறைய பேருக்கு உண்டு. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணமும் நடக்கும். ஸோ அது ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இந்த மாதத்துல உண்டு. சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி தடுமாற்றம் டிஃபால்ட்டா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் இந்த மாதம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறதுனால திருமண முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதம் இல்லாம விரைவா நடக்கும். திருமண முயற்சிகளை சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தாராளமா இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தொடங்கலாம். 19ஆம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த அத்தனை குறைகளும் பிரச்சனைகளும் வருத்தங்களும் 19ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஒரு டக்குனு ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும். அதை டக்குனு யூஸ் பண்ணிக்கோங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாகும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கிறோம். இருப்பினும் உங்க வார்த்தைகள்ல கவனம் தேவை. நடந்து முடிந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி அசை போட்டு முடிந்த பிரச்சனையை மீண்டும் உயிர்த்தலை வைக்காம கொஞ்சம் நம்ம வார்த்தைகள்ல நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால நம்மளுடைய வாய் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எமனே. வாயை கொடுத்து நிறைய விஷயங்கள்ல மாட்டிப்போம். எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்த குறை, குழப்பம், வருத்தம் எல்லாமே சரியாகும். அதுக்கு இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த ஏப்ரல் மாதத்துல காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு. எதுவும் சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. பஞ்சமத்துல இருக்கிற சனி மன மகிழ்ச்சியை கெடுக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல 19ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. இருப்பினும் அது குழப்பத்தோடையும் வருத்தத்தோடையும் ஒரு மாதிரி மன உளைச்சலோடையும் தான் நடக்கும். எதுவும் சூப்பரா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி வருத்தம், குழப்பம், பிரச்சனைகளோட அந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். அது பெருசா சூப்பர் பாசிட்டிவா இல்ல. ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாகிறதுனால ஒரு கசப்புலையும் ஒரு சின்ன இனிமையை கொடுக்கும். அதை நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி புத்திர பாகியத்துல நிறைய பேருக்கு தொடர்ச்சியா தடை அமைப்பு, தாமத அமைப்பா தான் போயிட்டு இருக்கு. மார்ச் மாதம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதம் ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்காரு. அதே போல வந்து பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த மாதம் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு. புத்திர பாகியம் சார்ந்த விஷயங்களை சூப்பர் பாசிட்டிவா எதுவும் சொல்ல முடியல. ஆல்ரெடி பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலைச்சலை குறைச்சிக்கோங்க. குறிப்பா பெண்கள் இந்த மாதத்துல வெளியிடங்களுக்கு அதிகமா பயணம் செய்யறது, இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களாம் தயவு செஞ்சு இந்த வண்டி வாகனங்களை பயணம் செய்யறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத மனசுல போட்டு கவலைப்பட்டு இருக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. பீஸ்ஃபுல்லா நகருங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்காததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எதுவா இருக்கும்னா மன உளைச்சல் தான். ஏதோ பல விஷயத்தை போட்டு மனசுல போட்டு தேக்கிக்கிட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ரீசனா நான் பார்க்குறேன். எனவே இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடலையும் மனதையும் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அது பெஸ்ட் ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அதே போல புதுசாக புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த மாதம் பெருசா ஃபேவரா இல்லை. ஒரு சில மருத்துவ செலவுகள், மருத்துவருடைய ஆலோசனைகளுக்கு பிறகு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா பிள்ளைகளால் ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் அதிபதி 8ல. எதுவும் சூப்பராக நம்ம தூக்கி சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. எனவே பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் பொறுமை, நிதானம், அக்கறை, கவனம் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கணும். குறிப்பா பிள்ளைகளோட கருத்து போராட்டம் பிரச்சனை இல்லாம நீங்க பிள்ளைகளை அனுசரித்து செயல்படுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதத்துல அடிக்கடி பிள்ளைகளோட மோதல் தான் வரும்.
நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து மோதல் வந்துடும். மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலையும் நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதத்துல கொஞ்சம் இதுலலாம் அக்கறை செலுத்தி கவனம் செலுத்தி நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது பூர்வீகம், பூர்வீக சொத்து. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த மாதத்துல அதுல சில குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள கவனம் தேவை. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ராகு பழைய மாதிரி நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல தனித்து சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. 10ஆம் தேதிக்கு பிறகு ராகுவுக்கு கன்ஜக்ஷன்லாம் எதுவும் இருக்காது, குருவோட பார்வை மட்டும்தான் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி கவனச்சிதறல், குழப்பம் இதெல்லாம் இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும். கல்வியில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஒரு தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எதுவும் தொய்வு நிலை இல்லை, நிறைய ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். கல்வியில குழப்பம் இருந்தாலும் அதுக்கான தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு டெஃபினட்டா அந்த மாதத்துல கிடைச்சிடும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதத்துல உங்களுடைய சரியான பாதையை சூஸ் பண்றது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். அதையும் சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த நேரத்துல மனம் நம்ம சொல்றதை கேட்காது. மனசுல நிறைய பாரம் இருக்கும், எதையோ நினைச்சு கவலைப்பட்டு உட்காந்துருப்போம். அது தேக ஆரோக்கிய பிரச்சனையா மாத்தி விட்டு போயிடும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதத்துல நம்ம பர்டிகுலரா பார்க்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பெண்களா இருக்கீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். நிறைய பேருக்கு ஸ்டொமக் பெயின், வயிறு சார்ந்த உபத்திரங்கள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. எனவே கண் சம்பந்தமான, பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வந்து இந்த ஃபீவர் சம்பந்தமான விஷயம், சளி தொந்தரவு இதெல்லாம் வந்து அடிக்கடி எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்திக்கோங்க. 5ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால சிரிப்பே இருக்காது உங்களுடைய முகத்துல. மன மகிழ்ச்சி சுத்தமா கிடக்கூடிய ஒரு அமைப்பு. 5 கூடியவரும் உங்களுக்கு 8க்கு போயிடுறாரு, 2ஆம் அதிபதியும் 8க்கு போயிடுறாரு. முகத்துல சிரிப்பே இருக்காது. நான் சிரிச்சு ரொம்ப நாளா ஆகுது சார் அப்படின்னு சொல்றவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனவே இந்த நேரத்துல ஓவர் திங்கிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, புத்துணர்ச்சியா டிராவல் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தினமும் காலையில தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. தினமும் காலையில மெடிடேஷன் பண்ணிடுங்க, தியான பயிற்சிகளை பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய மன ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக தக்க வச்சுட்டாலே போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும். மேலும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, குலதெய்வம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்துல ஒரு சுப மாற்றத்திற்கான அறிகுறி தென்படும். அதுவுமே சில குழப்பத்தோடு தான் நடக்குது. ஸோ போன மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் பரவாயில்லை, ஓரளவுக்கு ஆவரேஜா நகர்த்தி எடுத்துட்டு போயிடும். மன சோர்வுக்கு இடம் கொடுக்காம உங்களை உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். நீங்க 100% பலன்களை உறுதிப்படுத்தி நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி செய்து தற்போது உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கிறத உறுதியா உணர்ந்து அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தையும் தற்போதைய கோச்சாரத்தையும் இணைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக மட்டும்தான். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 27 நட்சத்திரம், 12 லக்னம் இதற்கு உள்ள பொது பலன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல், ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டா புலப்படும். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸ்ல உடைய
தெளிவான ஜனனகால ஜாதகத்தை நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். மேலும் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா அதில் எந்தெந்த டேட்ல என்னென்ன தசா நடக்கும், என்னென்ன டேட்ல என்னென்ன புத்தி நடக்கும், எந்தெந்த டேட்ல என்னென்ன அந்தரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியா அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். மேலும் இந்த பிடிஎஃப் சர்வீஸ்ல உங்களுடைய ஜாதகம் மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கணிப்பு, பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை கணித்து ஒரு தொகுப்பா உங்களுக்கு அதுல கொடுத்துருவோம். 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவோம். உங்களுடைய ஜாதகத்துல 12 ஸ்தானாதிபதிகள் எங்கெங்க இருக்காங்க, அதற்கு என்ன பலன், உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்கு, அந்த யோகத்துக்கு என்னென்ன பலன், எத்தனை ராஜயோகம் இருக்கு, எத்தனை அவயோகம் இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். மேலும் இதோட அஷ்டவர்க்க கணிதம், தசாபுக்தி பலன்கள் இதெல்லாம் ஒரு ஜெனரல் காம்பினேஷனா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான கிழமை எது, அதிர்ஷ்டமான நாள் எது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடபிளா இருக்கும். உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல தொகுத்து கொடுத்துருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு முறையான ஜனனகால ஜாதகம் இல்லை, தெளிவான ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டீம்ல இருந்து இதர விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.